பாக்கியலட்சுமி சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்ட் ஆக்க போகுதுன்னு பார்க்கலாம். நேராக பாக்கியா கிட்ட போறாங்க நம்ம ராதிகா. நேராக பாக்கியா கிட்ட போயிட்டு, பாக்கியா உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்ன விஷயம் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேட்டதோ, இல்லை கோடீஸ்வரன் சார் உங்களை மறுபடியும் எங்களுடைய ஐடி கம்பெனியில் கேண்டீன் வச்சு உங்களை அதில் சமைக்க சொல்றாங்கன்னு சொல்றாங்க. மேடம், என்னுடைய ப்ரொடக்ஷன் எதுவும் சரியில்லை, நாங்கள் சரியாக சமைக்கிறதுலன்னு சொல்லிட்டு நீங்களாவே தானே சொன்னீங்க வேண்டான்னு சொல்லிட்டு இப்போ திடீர்னு கூப்பிட்டா எப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாவும் அவங்களோட இஷ்டத்துக்கு ஏதோ ஒரு மாதிரி பேசிட்டு இருக்காங்க. சாரி, அது நான் பண்ணது ரொம்பவே தப்பு தான், அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன், நீங்க தான் வரணும்னு சொல்லிட்டு ரொம்பவே ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுட்டு இருக்காங்க. சரி, நீங்க இவ்வளவு ரிக்வஸ்ட் பண்றீங்க, கோடீஸ்வரன் சாருக்காக எங்களால வர முடியுமான்னு தெரியல, ஆனா கண்டிப்பா ட்ரை பண்ணனதோ கரெக்டா அங்க கோடீஸ்வரன் சார் வராங்க. கோடீஸ்வரன் சார் வந்ததுமே ரொம்பவே சந்தோஷப்பட்டு பாக்கிய ஆசீர்வாதம் வாங்குறாங்க. என்னுடைய எம்ப்ளாய் என்னுடைய கிளைண்ட் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிறது எனக்கு சந்தோஷமா இருக்கு, ஆனா உன்னால சமைக்க முடியுமா பாக்கியான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சார், உங்களுக்காக நான் எதனாலும் செய்வேன், நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது எனக்காக உதவுனது நீங்க சார், உங்களுக்காக நான் எதனாலும் செய்வேன், என்ன சார் இதெல்லாம் ஒரு விஷயமா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு பாக்கிய சொல்றதை கேட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க நம்ம கோடீஸ்வரன். அதோட இந்த பிரமவை முடிச்சிருக்காங்க.